நினைக்கிறவங்களுக்கு தான் துன்பங்கள் அதிகமாக வரும். பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்காதவங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வராது. பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை வரும். எப்போ நீங்கள் நீதியாக வாழணும், எப்போ நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் உண்மையை குறித்த போராட்டம் அதிகமாக இருக்கும். பிசாசு அப்போ தான் போராடுவான். ஆனால் நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆமாம், நம்ம இப்படி செய்ய போகிறதுனால தானே, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வம்படியாக இழுத்து நம்ம செய்ய போகிறதுனால தானே பிரச்சனை. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம், நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். இந்த மாதிரி பிசாசு உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான். ஒதுங்கி நெல்லு, ஒதுங்கி நெல்லு. நீ போகலன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல அவமானம் உனக்கு வந்திருக்குமா, இந்த இடத்துல உன்னை இது பண்ணியிருப்பாங்களா, நீ என்ன பண்ணனா, அதனால தானே உனக்கு இவ்வளோ அவமானம், அதனால தானே இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்கள் ஒரு நாளும் சத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் அடைய போடுகிற மேன்மை ரொம்ப பெருசு, நீங்கள் அடைய போடுகிற உயர்வு ரொம்ப பெருசு.